Morning to all. Now we are going to see about the topic electrostatic potential energy for collection of point charges. அதாவது புள்ளி மின்துகள் திரளால் உருவாகும் நிலை மின்னழுத்த ஆற்றல் தான் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ உன்னோட புக் பேக்கில் லாங் ஆன்சரில் இருக்கக்கூடிய ஒரு 3 மார்க் கொஸ்டின். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பிஃபோர் தட் வி வாண்ட் டு நோ அபவுட் வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் இதுக்கான டெஃபினிஷன் என்னங்கிறத பார்த்துருக்கீங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆரிஜினில் நம்ம Q1ங்கிற ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிட்டு ஸோ அதிலேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறோம். டியூ டு Q1னால இந்த பாயிண்டில் என்ன பொட்டன்ஷியல் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ், தட் இஸ் டெஸ்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெஸ்ட் சார்ஜை ஃப்ரம் இன்ஃபினிட்டியிலேருந்து ஸோ அந்த ஆறுங்கிற டிஸ்டன்ஸ்க்கு மூவ் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒர்க் டன் தான் டியூ டு Q1னால் இந்த ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய பாயிண்டில் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான ஈக்குவேஷன் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. V equal to 1 by 4 pi epsilon naught Q1 by R. The work done to bring a unit positive charge from infinity to the point, that is electric potential due to point charge. பட் நம்ம இங்கே பார்க்க போகிறது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்னன்னு பார்க்குறோம். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி வேணும்னா அந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் என்னன்னு தெரிஞ்சால் தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறத எடுத்துட்டிங்கன்னா என்ன அப்படின்னா, இப்போ அதே தான். ஸோ ஆரிஜினில் நம்ம Q1ங்கிற பாயிண்ட் சார்ஜை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அதிலேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் அனதர் ஒரு பாயிண்ட் சார்ஜை நம்ம என்ன பண்ணுறோம், Q2ங்கிற பாயிண்ட் சார்ஜை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃப்ரம் இன்ஃபினிட்டியில் இருந்து அந்த ஆறுங்கிற டிஸ்டன்ஸ்க்கு மூவ் பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய ஒர்க் டன். ஸோ அதுதான் அங்கே என்னவா ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது. அப்போ Q2வை நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்ஃபினிட்டியில் இருந்து அந்த ஆறுங்கிற டிஸ்டன்ஸுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு ஒர்க் டன் கொடுக்கணும். ஏன் ஒர்க் டன் கொடுக்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி Q1 ஆரிஜினில் ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ அதை சுற்றி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எகெயின்ஸ்டாக அனதர் ஒரு பாயிண்ட் சார்ஜை நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன கொடுக்கணும், ஒரு ஒர்க் டன் கொடுக்கணும். ஸோ அந்த ஒர்க் டன் தான் நமக்கு இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில் என்னவா ஸ்டோர் ஆகுது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது. ஸோ அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஒர்க் டன் அப்படிங்கிறது விச் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜ் Q2 அண்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் தட் பாயிண்ட். ஸோ அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஒர்க் டன் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, எந்த சார்ஜை மூவ் பண்ணுறோமோ அந்த சார்ஜ் இன்ட்டு பொட்டன்ஷியல் அட் தட் பாயிண்ட். எந்த பாயிண்ட்டுக்கு நம்ம மூவ் பண்ணுறோமோ, சார்ஜை மூவ் பண்ணுறோம், அந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஒர்க் டனுக்கு அது ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ஒர்க் டன், திஸ் ஒர்க் டன் இஸ் ஸ்டோர்ட் ஆஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இந்த ஒர்க் டன் தான் நமக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது பிட்வீன் த டூ சார்ஜஸ் Q1 அண்ட் Q2. அப்போ இங்கே நம்ம டபிள்யூவை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு என்னென்னு எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூன்னு எழுதலாம். யூ எப்சிலான் ஈக்குவல் டு Q2 இன்ட்டு V. அப்போ V அப்படிங்கிறது என்ன, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். அதுக்கான ஈக்குவேஷன் ஆல்ரெடி என்னங்கிறத நம்ம மேலே பார்த்துருக்குறோம். ஸோ அப்போ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி பிட்வீன் த டூ சார்ஜஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 by 4 pi epsilon naught Q1 Q2 divided by R. ஸோ ஹியர் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கும்போது டிபெண்ட்ஸ் only on the distance between the two charges. So depends on the only on the distance between the two charges. U அப்படின்னு எடுத்தோம்னா which is inversely proportional to R. சரி, ஹியர் நம்ம Q1 என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு Q2வை இன்ஃபினிட்டியிலேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணணும். இதே Q2வை ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு Q1 இன்ஃபினிட்டியிலேருந்து மூவ் பண்ணாலோ ஆர் சைமல்டேனியஸாக Q1 Q2வை இன்ஃபினிட்டியிலேருந்து மூவ் பண்ணாலோ ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன் எப்படி தான் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். ஏன் அப்படிங்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு கூலும் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னாவே நம்ம 11th படிச்சிருக்கோம். விச் இஸ் ஒர்க் டன் அப்படிங்கிறது விச் இஸ் பாத் இண்டிபெண்டன்ட். ஸோ என்ன பாத்தில் என்ன ஆர்டரில் என்ன மேனில் நம்ம மூவ் பண்ணினாலுமே ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ஒர்க் டன், தட் இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன் சேம் ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தது பொட்டன்ஷியல் எனர்ஜி பிட்வீன் டூ சார்ஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது பொட்டன்ஷியல் எனர்ஜி பிட்வீன் n நம்பர் ஆஃப் சார்ஜஸ்.
சப்போஸ் ஒரு சிஸ்டமில் கலெக்ஷன் ஆஃப் சார்ஜஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா அப்போ அந்த டோட்டல் அந்த சிஸ்டமோட பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு டயக்ராம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபிகர் 1.30 பாருங்கள், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார் கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ். அதாவது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 3 சார்ஜஸ்னால நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்காக இந்த 3 சார்ஜஸையும் நம்ம இன்ஃபினிட்டிலேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒர்க் டன் தான். ஸோ இந்த சிஸ்டமில் என்னவா ஸ்டோர் ஆகுதுன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது. ஸோ அப்போ இதுக்கு சில பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, அது என்னங்கிறத கவனிங்க. ஸோ இப்போ ஏங்கிற பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா Q1 ஃப்ரம் இன்ஃபினிட்டிலேருந்து கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு இட் ரெக்வயர்ஸ் நோ ஒர்க் பிகாஸ் தெர் ஆர் no other charges present in the vicinity of charge Q1. அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, bringing a charge Q1 from infinity to the point A requires no work because there are no other charges already present in the vicinity of charge Q1. இப்போ Q1 நம்ம இன்ஃபினிட்டிலேருந்து ஏங்கிற பாயிண்ட்டுக்கு கொண்டு வரோம் அப்படின்னா it requires no work because there are no other charges already present in the vicinity of charge Q1. இப்போ Q1 தான் இனிஷியலாக கொண்டு வரோமே தவிர அந்த Q1க்கு முன்னாடி ஏதாவது சார்ஜ் ப்ளேஸ் ஆயிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சுற்றி ஃபீல்டு இருக்கும். ஸோ அந்த ஃபீல்டுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம Q1 மூவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் டன் கொடுக்கணும். ஸோ ஆனால் இங்கே Q1 தான் இனிஷியலாக கொண்டு வரோம் அப்படிங்கும்போது there is no ஒர்க். அப்போ இங்கே நம்ம ரெக்வயர்ஸ் நோ ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்னில் சொல்லியிருக்காங்க. தென் Q1லேருந்து இப்போ R12ங்கிற டிஸ்டன்ஸில் அனதர் ஒரு பாயிண்டில் என்னது Q2ங்கிற சார்ஜை நம்ம ப்ளேஸ் பண்ணணும். எங்கேருந்து ஃப்ரம் இன்ஃபினிட்டிலேருந்து Q2க்கு கொண்டு வந்து Bங்கிற பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, R12ங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அங்கே Q2வை இன்ஃபினிட்டிலேருந்து Bங்கிற பாயிண்ட்டுக்கு நம்ம கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒர்க் டன் தான் இந்த Q1 Q2 இடையில என்னவா ஸ்டோர் ஆகுதுன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது. அப்போ நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய ஒர்க் டன் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், விச் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் பொட்டென்ஷியல் அட் தட் பாயிண்ட் இன்ட்டு சார்ஜ். அப்போ Bங்கிற பாயிண்ட்டுக்கு நம்ம Q2வை கொண்டு வரோம்னா இப்போ அந்த Bங்கிற பாயிண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ டியூ டு Q1 Bங்கிற பாயிண்டில் இருக்கக்கூடிய பொட்டென்ஷியலை நம்ம என்னென்னு எழுதலாம், V1B டியூ டு Q1 Bங்கிற பாயிண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். ஸோ அப்போ Q2ங்கிற சார்ஜை இன்ஃபினிட்டியில் இருந்து Bங்கிற பாயிண்ட்டுக்கு நம்ம கொண்டு வரத்துக்கூடியதான ஒர்க் டன் என்னென்னு எழுதலாம் அப்படின்னா W = Q2 × V1B. ஸோ இந்த ஒர்க் டன் தான் இந்த Q1 Q2 இடையில என்னவா ஸ்டோர் ஆகுது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது. ஸோ அப்போ எப்சிலான் = Q2 × V1B பொட்டென்ஷியல் டியூ டு Q1 at a point B. அப்போ என்னென்னு எழுதலாம், 1/4πε0 டியூ டு Q1. ஸோ Q1 / அந்த டிஸ்டன்ஸ் என்ன, R12. ஸோ அப்போ இதுதான் இந்த 2 சார்ஜுக்கு இடையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி Q1 between Q1 and Q2. ஸோ அதுதான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், U = 1/4πε0 Q1 Q2 / R12. இங்கே Q1 ஃபிக்ஸடாக வச்சுட்டு Q2வை நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஃபினிட்டியிலேருந்து R12ங்கிற டிஸ்டன்ஸுக்கு கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். சப்போஸ் Q2வை ஃபிக்ஸடாக வச்சுட்டு Q1 நம்ம இன்ஃபினிட்டியிலேருந்து மூவ் பண்ணாலும் இதே சேம் ஈக்குவேஷன் தான் நமக்கு கிடைக்கும். சரி, அடுத்தது பாருங்கள். இப்போ Q3ங்கிற பாயிண்ட் சார்ஜை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் இன்ஃபினிட்டியிலேருந்து Cங்கிற பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக நம்ம என்ன கொடுக்கணும், ஒரு ஒர்க் டன் கொடுக்கணும். ஏன் ஒர்க் டன் கொடுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி இங்கே பாருங்கள் 2 சார்ஜஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. Q1ங்கிற சார்ஜ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, Q2ங்கிற சார்ஜ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இது Q1 சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், Q2வை சுற்றியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ இந்த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q3வை இன்ஃபினிட்டியிலேருந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன கொடுக்கணும், ஒரு ஒர்க் டன் கொடுக்கணும். ஒர்க் டன்ங்கிறது என்ன, அப்போ அந்த Cங்கிற பாயிண்டில் இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் இன்ட்டு சார்ஜ். அப்போ Cங்கிற பாயிண்டில் இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் என்னங்கிறத ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ பொட்டென்ஷியல் அட் பாயிண்ட் C டியூ டு Q1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா V1C. பொட்டென்ஷியல் அட் அ பாயிண்ட் C அப்படிங்கிறது டியூ டு Q1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா V1C. தென் பொட்டென்ஷியல் அட் அ பாயிண்ட் C டியூ டு Q2 that is V2C. then what about total electric potential at a point C
அப்படிங்கிறது which is equal to V1C plus V2C. ஸோ இப்போ எந்த சார்ஜை நம்ம மூவ் பண்ண போகிறோம்? Q3ங்கிற சார்ஜை இன்ஃபினிட்டியிலேருந்து சிங்கிற பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணுறோம். அப்போ சிங்கிற பாயிண்டில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் என்ன? V1C plus V2C. ஸோ இன்ட்டு நெட் சார்ஜ், அங்கே அது மூவ் பண்ணக்கூடிய சார்ஜ், எந்த சார்ஜை மூவ் பண்ணுறோம்? Q3ங்கிற சார்ஜை மூவ் பண்ணுறோம். ஸோ அப்போ ஒர்க் டன்னு நம்ம என்னென்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா W equal to Q3 into V1C plus V2C. ஸோ அப்போ இங்கே V1Cங்கிறது பொட்டன்ஷியல் டியூ டு Q1 அட் அ பாயிண்ட் C, V2Cங்கிறது பொட்டன்ஷியல் டியூ டு Q2 அட் அ பாயிண்ட் C. ஸோ இது ரெண்டுக்கும் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஃபைனலாக பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா U equal to 1/4πε0 Q1 Q3 divided by R13 plus Q2 Q3 divided by R23. ஸோ இப்போ நம்ம 1.46 ஈக்குவேஷனையும் 1.47 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ வாட் இஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி பிட்வீன் த த்ரீ சார்ஜஸ் என்னங்கிறத கேல்குலேட் பண்ணலாம். ஸோ அப்போ ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1/4πε0 into Q1 Q2 divided by R12 plus Q1 Q3 divided by R13 plus Q2 Q3 divided by R23. ஸோ இதுதான் இந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய த்ரீ சார்ஜஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன? இந்த த்ரீ சார்ஜஸையுமே நம்ம இன்ஃபினிட்டியிலேருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒர்க் டன் தான் இந்த சிஸ்டமில் என்னவா ஸ்டோர் ஆகுதுன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது. இங்கே Q1 தான் நம்ம ரெஸ்ட்டில் வச்சுட்டு Q2 தான் கொண்டு வரணும்னு இல்லை. Q1 ரெஸ்ட்டில் வச்சுட்டு Q2வையும் கொண்டு வரலாம், Q2 ரெஸ்ட்டில் வச்சுட்டு Q1ஐயும் கொண்டு வரலாம், இல்லை Q1 Q2 ரெஸ்ட்டில் வச்சுட்டு Q3யும் கொண்டு வரலாம். ஸோ என்ன மேனரில் நம்ம மூவ் பண்ணாலும் ஃபைனலாக கிடைக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன் சேம் ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். பிகாஸ் கூலும் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ ஒர்க் டன் அப்படிங்கிறது விச் இஸ் பாத் இண்டிபெண்டன்ட். ஸோ அதனால் என்ன பாத் வழியாக நீ மூவ் பண்ணாலும் ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் நமக்கு என்ன தான் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதாவது சீரான மின்புலத்தில் உள்ள இருமுனையின் நிலை மின்னழுத்த ஆற்றல் தான் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இ வெக்டார் அப்படிங்கிறது தான் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படின்னாவே இட் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இட் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ ஒரு வெக்டாரோட மேக்னிடியூட் அப்படிங்கிறது டிட்டர்மைன்ஸ் இட்ஸ் லென்த். ஸோ அப்போ இந்த ரெட் லைனோட லென்த் எல்லாமே பாருங்கள் சேம் லென்த்தில் இருக்குது. ஸோ அதுதான் இட்ஸ் மேக்னிடியூட் எப்படி இருக்குது, சேமாக இருக்குதுன்னு அர்த்தம். தென் ஏரோ மார்க்கு தான் டைரக்ஷன் இண்டிகேட் பண்ணுறது, எல்லாமே சேம் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இட் இஸ் ஏ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டைப்போலை ப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ டைப்போல் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு என்ன சார்ஜ் இருக்கும், நமக்கு நெகட்டிவ் சார்ஜ் ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன சார்ஜ் ப்ளேஸ் ஆகிருக்குன்னா பாசிட்டிவ் சார்ஜ் ப்ளேஸ் ஆகிருக்கும். அப்போ ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம டைப்போலை ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னாவே இட் எக்ஸ்பீரியன்ஸ் அ டார்க். இது ஆல்ரெடி முன்னாடி கிளாஸ்லேயே நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஸோ யூனிஃபார்ம் ஃபீல்டில் ஒரு டைப்போலை ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ டியூ டு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு டைப்போல் மேலே என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டார்க்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஸோ இந்த டார்க் என்ன பண்ணும், இட் டென்ஸ் டு அலைன் இந்த டைப்போல் இந்த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனில் டைப்போலை திருப்ப நமக்கு என்ன பண்ணும், ட்ரை பண்ணும். பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எகெயின்ஸ்டாக டைப்போலை ரொட்டேட் பண்ணணும். ஒரு பர்டிகுலர் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நம்ம இந்த டைப்போலை அதுக்கு எகெயின்ஸ்டாக ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ண டார்க்குக்கு எகெயின்ஸ்டாக நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் டார்க்கை அந்த டைப்போல் மேலே அப்ளை பண்ணணும். ஈக்குவல் மேக்னிடியூடில் ஆப்போசிட் டைரக்ஷனில். ஸோ அந்த டைப்போலில் நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் டார்க் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டியில் அதை மூவ் பண்ணுறோம். ஏன் இங்கே கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டியில் மூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு முன்னாடி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலோட டெஃபினிஷன் சொல்லும்போதே நீங்கள் எப்படி மூவ் பண்ணுறதா சொல்லியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் மூவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் மூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப
நமக்கு இங்கே பார்க்குறது எல்லாமே என்ன எனர்ஜி பற்றி பார்த்துட்டு வரோம் அப்படின்னு பார்த்தோன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி பற்றி தான் பார்த்துட்டு வரோம். ஏன் கைனடிக் எனர்ஜி பற்றி பார்க்கல அப்படின்னா நமக்கு தெரியும் 11லேயே படிச்சிருக்கோம். ஒர்க் அப்படிங்கிறது எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ எனர்ஜியில் 2 டைப் ஆஃப் எனர்ஜி இருக்குது. ஒன்று கைனடிக் எனர்ஜி, அனதர் ஒன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. நம்ம ஒர்க் எனர்ஜி தியரமில் என்னென்னு பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒர்க் அப்படிங்கிறது இட் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இங்கே மூவ் பண்ணுறது எல்லாமே எப்படி தான் மூவ் பண்ணுறோம் அப்படின்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் தான் மூவ் பண்ணுறோம். ஸோ இப்போ யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் மூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 ஆயிரும். ஸோ அப்போ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி ஃபுல்லாகவே நமக்கு நெக்லெக்ட் ஆயிடுறதுனால நம்ம கொடுக்கக்கூடிய ஒர்க் டன் ஃபுல்லாகவே என்ன எனர்ஜியாக தான் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியாக தான் ஸ்டோர் ஆகுது. ஸோ அதனால தான் இந்த டாபிக் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டு வரது எல்லாமே பொட்டன்ஷியல் எனர்ஜியை பற்றி தான் பார்த்துட்டு வரோம். ஸோ அப்போ நம்ம டைப்போல் நமக்கு என்ன பண்ணுது, அந்த டார்க்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ண டார்க்கு ஃபீல்டோட டைரக்ஷனில் திருப்ப ட்ரை பண்ணும். பட் நம்ம என்ன பண்ணணும், அதை ஒரு பர்டிகுலர் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ரொட்டேட் பண்ணணும். ஸோ அதுக்காக எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ண டார்க்குக்கு எகெயின்ஸ்டாக நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் டார்க்கை டைப்போல் மேலே அப்ளை பண்ணணும். ஈக்குவல் மேக்னிடியூடில் ஆப்போசிட் டைரக்ஷனில் டைப்போல் அப்ளை பண்ணணும். அப்படின்னா தான் பர்டிகுலர் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நம்ம அதை மூவ் பண்ண முடியும் வித் எப்படி கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம தீட்டா டேஸில் இருந்து தீட்டாங்கிற ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்ம எப்போவுமே மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ஆங்கிளுக்கு மூவ் பண்ணுறதா கன்சிடர் பண்ணுறோம். தீட்டா டேஸ்லேருந்து தீட்டாங்கிற ஆங்கிளுக்கு நம்ம டைப்போலை மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்மால் ஆங்கிளுக்கு மூவ் பண்ணுறதா கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்மால் ஆங்கிளுக்கு நம்ம ரொட்டேட் பண்ணுறதுக்கு வாட் இஸ் த ஒர்க் டன், ஸ்மால் ஒர்க் டன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அப்போ அந்த ஸ்மால் ஒர்க் டன்னா நம்ம என்னென்னு எழுதலாம், dW ஈக்குவல் டு நம்ம லீனியர் மோஷனில் ஃபோர்ஸ் அப்படின்னா இந்த கேஸ் ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன் இட் இஸ் டார்க். ஸோ டவ் வெக்டார் டாட் ஸ்மால் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டி தீட்டா வெக்டார். ஸோ அப்போ ஸ்மால் ஒர்க் டன் என்ன, dW ஈக்குவல் டு டவ் வெக்டார் டாட் டி தீட்டா வெக்டார். ஸோ இந்த ஸ்மால் ஒர்க் டன்னை நம்ம இன்டெக்ரல் பண்ணணும் அப்படின்னா டோட்டல் ஒர்க் டன் என்னன்னு தெரிஞ்சிடும். அப்போ அந்த தீட்டா டேஸ்லேருந்து தீட்டாங்கிற ஆங்கிளுக்கு மூவ் பண்ணுறதுக்கான ஒர்க் டன், டோட்டல் ஒர்க் டன் என்ன அப்படின்னா இந்த ஸ்மால் ஒர்க் டன்னை நம்ம இன்டெக்ரல் பண்ணுறோம். W ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் dW. ஸோ எந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு, தீட்டா டேஸ் டு தீட்டா. ஸோ அதுதான் நமக்கு இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா W equal to integral of theta dash to theta tau external into d theta. Tau external torque அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம். இன் வெக்டார் நோட்டேஷன் P வெக்டார் கிராஸ் E வெக்டார்னு சொல்லுவோம். இதை மேக்னிடியூடில் சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PE sin தீட்டான்னு சொல்லுவோம். நம்ம அப்ளை பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் டார்க் அப்படிங்கிறது நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ண டார்க்குக்கு எப்படி இருக்கும், ஈக்குவல் மேக்னிடியூடாக இருக்கும். பட் டைரக்ஷன் தான் எப்படி இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ இங்கே நமக்கு டார்க்குக்கான மேக்னிடியூடுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, W ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் தீட்டா டேஸ் டு தீட்டா PE sin theta, that is டார்க்குக்கான ஈக்குவேஷன் PE sin theta into d theta. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம PE என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல்லேருந்து வெளியில் எடுத்துடுறோம். ஸோ வெளியில் எடுத்துட்டோன்னா உள்ளே என்ன இருக்கும் நமக்கு, sin theta into d theta. ஸோ அப்போ sin theta into d theta இன்டெக்ரல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் cos theta. ஸோ தென் லிமிட் என்ன இருக்குது, theta dash to theta, upper limit minus lower limit. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா W equal to PE into cos theta dash minus cos theta. Here this work done is equal to potential energy difference between the angular positions theta and theta dash. நம்ம theta dashலேருந்து தீட்டாங்கிற ஆங்கிளுக்கு மூவ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த மூவ் பண்ணுறதுக்கான நம்ம ஒர்க் டன் தான் எது என்னவா கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது.
ஸோ தட் இஸ் டெல்டா யூ ஈக்குவல் டு மைனஸ் பிஇ. பிஇயை உள்ள மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ அப்போ மைனஸ் பிஇ காஸ் தீட்டா ப்ளஸ் பிஇ காஸ் தீட்டா டேஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஹியர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தீட்டா டேஸை நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, தட் இஸ் தீட்டா டேஸை நம்ம 90 டிகிரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஸோ அப்போ காஸ் 90 டிகிரியோட வேல்யூ என்ன ஆயிரும், நமக்கு 0 ஆயிரும். ஸோ அப்போ பிஇ காஸ் தீட்டா டேஸ் அப்படிங்கிற டேர்ம் நமக்கு என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஈக்குவல் டு மைனஸ் பிஇ காஸ் தீட்டா. ஸோ அப்போ காஸ் தீட்டா அப்படிங்கிறது நமக்கு என்ன, டாட் ப்ராடக்டில் எழுதுவோம். ஸோ அப்போ டாட் ப்ராடக்டில் வெக்டார் நோட்டேஷனில் எழுதணும் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும் நமக்கு, யூ ஈக்குவல் டு மைனஸ் பி வெக்டார் டாட் இ வெக்டார். ஹியர் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது நாட் ஓன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் பி அண்ட் இ, இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் த ஓரியன்டேஷன், தட் இஸ் ஆங்கிளையும் டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன் ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குது, மைனஸ் பிஇ காஸ் தீட்டா. இன் வெக்டார் நோட்டேஷனில் சொன்னோம் அப்படின்னா மைனஸ் பி வெக்டார் டாட் இ வெக்டார். ஹியர் எப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு மேக்ஸிமமாக இருக்கும், எப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு மினிமமாக இருக்கும். ஸோ இந்த பேராகிராஃப் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் இதில் இருந்து கேட்பாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the potential energy is maximum when the dipole is aligned anti-parallel to the external electric field. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆன்டி-பேரலாக நம்ம டைப்போலை ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா தீட்டாங்கிறது நமக்கு என்ன ஆயிரும், 180 டிகிரி ஆயிரும். ஆக்சுவலாக ஈக்குவேஷன் என்ன, யூ ஈக்குவல் டு மைனஸ் பிஇ காஸ் தீட்டா. அப்போ காஸ் 180 டிகிரியோட வேல்யூ என்ன நமக்கு, -1. ஸோ அப்போ யூ மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். ஸோ அப்போ யூ ஈக்குவல் டு பிஇன்னு கிடைக்கும். இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்குது, மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருக்குது எப்போ, when the dipole is placed anti-parallel to the electric field. இதே டைப்போலை எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பேரலாக ப்ளேஸ் பண்ணணும்னா தீட்டா என்ன ஆயிரும் நமக்கு, 0 டிகிரி ஆயிரும். காஸ் 0 டிகிரியோட வேல்யூ என்ன நமக்கு, 1. ஸோ அப்போ யூ ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும், மைனஸ் பிஇன்னு கிடைக்கும். ஸோ அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்கும், மினிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருக்கும். எப்போ மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜினா டைப்போல ஆன்டி-பேரலாக ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா. இதே வந்து எப்போ மினிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்போல பேரலாக எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பேரலாக ப்ளேஸ் பண்ணால் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்கும்னா மினிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் உன்னோட புக் பேக்கில் லாங் ஆன்சரில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ். காஸ் விதி மற்றும் அதன் பயன்பாடுகள் தான் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ அப்போ காஸ் விதி பார்க்குறதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் மின் பாயம் அப்படிங்கிறத என்னன்னு பார்க்குறோம். ஸோ ஏன்னா மின் பாயம்ங்கிறது என்னென்னு தெரிஞ்சால் தான் நம்ம காஸ் லா அங்கே என்னங்கிறத சொல்ல முடியும். ஸோ அப்போ மின் பாயம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 2 மார்க் கொஷின். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. த நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் கிராசிங் எ கிவன் ஏரியா kept normal to the electric field lines is called electric flux. The number of electric field lines crossing a given area kept normal to the electric field lines. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸுக்கு நார்மலாக ஒரு ஏரியா கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த ஏரியாவில் டோட்டலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் கிராஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் நமக்கு எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை இண்டிகேட் பண்ணுறது. ஸோ அப்போ அதை டினோட் பண்ணக்கூடிய லெட்டர் என்னென்னா ஒரு க்ரீக் லெட்டர் πE, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ அப்போ அதுக்கான ஈக்குவேஷன் என்னன்னு எழுதலாம் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் πE ஈக்குவல் டு இ வெக்டார் டாட் ஏ வெக்டார். இதுதான் ஃப்ளக்ஸுக்கான ஈக்குவேஷன் என்னங்கிறது. நம்பர் ஆஃப் லைன்ஸ் கிராசிங் த்ரூ த கிவன் ஏரியா கெப்ட் நார்மல் டு த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். இது வெக்டாரில். இது மேக்னிடியூடில் டினோட் பண்ணோம் அப்படின்னா πE ஈக்குவல் டு இஏ டாட் ப்ராடக்ட்லேயும் அப்போ இஏ என்ன எழுதுவோம், இஏ காஸ் தீட்டா. ஸோ அப்போ தீட்டாங்கிறது இந்த இடத்துல நல்லா கவனிங்க, தீட்டாங்கிறது ஆங்கிள் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் ஏரியா வெக்டார். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஏரியாவுக்கும் உள்ள ஆங்கிள் எடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல மிஸ்டேக் ஆயிரும். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஏரியா வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் தான் நமக்கு தீட்டா அப்படிங்கிறது. இப்போ ஏரியா வெக்டாருங்கிறது என்ன, ஏரியாவுக்கு நம்ம ஒரு நார்மல் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதுதான் அதுக்கு
ஏரியா வெக்டார். அப்போ ஏரியாவுக்கு நார்மல், அப்போ ஏரியாவுக்கும் ஏரியா வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கும். அதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு பெரிய மிஸ்டேக். எப்போவுமே எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஏரியா வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் தான் நம்ம தீட்டாங்கிறத எடுத்துக்கணும். ஸோ அப்போ இட் மேபி பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நல்லது என்னவாக இருக்கலாம், நமக்கு நெகட்டிவாகவும் இருக்கலாம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி. இட் மேபி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இங்கே இருக்கிறது இந்த டயக்ராமில் பாருங்கள், பாயிண்ட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கியூங்கிற பாயிண்ட் சார்ஜ். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எப்படி ட்ராவல் பண்ணும், அவே ஃப்ரம் த சார்ஜ். ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எல்லா டைரக்ஷன்லேயும் நமக்கு ட்ராவல் பண்ணும். ஸோ இப்போ இந்த லைன்ஸுக்கு நம்ம நார்மலாக ஒரு ரெக்டாங்குலர் ஏரியா கன்சிடர் பண்ணுறோம், ஏங்கிற ஏரியா. ஸோ அப்போ இங்கே இந்த ஏரியாவுக்கு நம்ம ஒரு என்ன ட்ரா பண்ண போகிறோம், ஒரு நார்மல் ட்ரா பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த நார்மல் என் கேப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏ வெக்டாரை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்னிடியூட் ஆஃப் ஏ இன்ட்டு என் கேப்ஸ். என் கேப் அப்படிங்கிறது யூனிட் வெக்டார் நார்மல் டு த ஏரியா. ஸோ அப்போ இந்த ஏரியா வெக்டாரை நம்ம என் கேப்புங்கிற யூனிட் வெக்டாரால் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அப்போ என் கேப் அப்படிங்கிறது யூனிட் வெக்டார் நார்மல் டு த ஏரியா. ஸோ அப்போ இந்த ஏரியாவுக்கு நம்ம என்ன ட்ரா பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் ட்ரா பண்ணுறோம். தட் இஸ் என் கேப் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இந்த என் கேப்புக்கும் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் உள்ள ஆங்கிள் தான் தீட்டா அப்படிங்கிறது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு பாருங்கள், இதே டைரக்ஷனில் தான் போகுது, என் கேப்பும் சேம் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ தீட்டா என்னவாக இருக்கும், நமக்கு 0 டிகிரி. அப்போ காஸ் 0 டிகிரியோட வேல்யூ நமக்கு என்ன ஆயிரும், 1 ஆயிரும். அப்போ காஸ் 0 டிகிரியோட வேல்யூ 1னா அப்போ ஃப்ளக்ஸ் என்ன கிடைக்கும், இட் இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு ஏ. பாசிட்டிவ் ஃப்ளக்ஸாக நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு பாருங்கள், அதாவது இங்கே இருக்கக்கூடிய சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எப்படி இருக்கும், நமக்கு இன்வேர்டாக இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இந்த இடத்துல என் கேப்புக்கும் உள்ள ஆங்கிள் என்னவாக இருக்கும், நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் என் கேப்புக்கும் உள்ள ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 180 டிகிரி இருக்கும். அப்போ காஸ் 180 டிகிரியோட வேல்யூ என்ன, நமக்கு -1. ஸோ அப்போ ஃப்ளக்ஸ் என்ன கிடைக்கும், பை ஈக்குவல் டு -e இன்ட்டு ஏ. அப்போ ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது இட் கேன் பி பாசிட்டிவ் ஆர் என்னவாகவும் இருக்கலாம் அப்படின்னா நெகட்டிவாகவும் இருக்கலாம். தென் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கான யூனிட்டை என்னென்னு எழுதலாம் அப்படின்னா சொன்னோம், பை ஈக்குவல் டு இ வெக்டார் டாட் ஏ வெக்டார். ஈங்கிறது நமக்கு என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான யூனிட் என்ன, நியூட்டன் கூலம் இன்வர்ஸ் இன்ட்டு ஏரியா என்ன, நமக்கு மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கான யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் கூலம் இன்வர்ஸ் மீட்டர் ஸ்கொயர். சரி, இப்போ நம்ம இந்த டயக்ராமில் பாருங்கள், ஒரு பாயிண்ட் சார்ஜை கன்சிடர் பண்ணுறோம், ப்ளஸ் கியூங்கிற பாயிண்ட் சார்ஜ். இப்போ ப்ளஸ் கியூ பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னாவே எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாக இருக்காது, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்காது. நான் எல்லா டைரக்ஷன்லேயும் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணும். ஸோ அப்போ அந்த பாயிண்ட் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எப்படி ட்ராவல் பண்ணுது, அவேவாக ட்ராவல் பண்ணுது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சார்ஜ் என்ன, பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறனால. ஸோ இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸுக்கு நம்ம நார்மலாக ஒரு ரெக்டாங்குலர் ஏரியாவை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ 2 ஏரியாவை கன்சிடர் பண்ணியிருக்கிறோம், ஒன்று ஏ அப்படிங்கிறது, இன்னொன்று பீங் அப்படிங்கிற ஏரியாவை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் எங்கே நமக்கு க்ராஸ் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் லைன்ஸ் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் கிரேட்டராக இருக்குது அப்படின்னா ஏல நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் கிரேட்டராக ட்ராவல் பண்ணுது தேன் பியை விட ஏல தான் நம்பர் ஆஃப் லைன்ஸ் நமக்கு எப்படி இருக்குது, கிரேட்டராக இருக்குது. ஏன் அப்படின்னா இது முன்னாடியே படிச்சிருப்பீங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் எடுத்துட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் நமக்கு என்ன ஆகிட்டே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ ஏங்கிற ரெக்டாங்குலர் ஏரியா எடுத்துட்டிங்கன்னா கியூங்கிற பாயிண்ட் சார்ஜுக்கு நமக்கு நியரர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அப்போ எலக்ட்ரிக் லைன்ஸ் எப்படி இருக்கும், நமக்கு கிரேட்டராக ட்ராவல் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டராக இருக்கும் கம்பேர்ட் டு பி. அப்போ பியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் லைன்ஸ் எப்படி இருக்கும், லெஸ்ஸராக இருக்கும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் என்னவாக இருக்கும், நமக்கு லெஸ்ஸாக இருக்கும். அப்போ ஃப்ளக்ஸ் அப்படின்னா நம்ம என்ன ஈக்குவேஷன் சொன்னோம், பை ஈக்குவல் டு இ வெக்டார் இன்ட்டு ஏ வெக்டார் அப்படின்னு சொன்னோம். அப்போ இங்கே எடுத்துக்கூடிய 2 ஏரியாவும் நமக்கு கான்ஸ்டன்ட் ஏரியாவாக எடுத்துக்கிறோம். அப்போ ஏரியா கான்ஸ்டன்ட் அப்படிங்கும்போது ஃப்ளக்ஸ் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அப்போ எங்கே நம்பர் ஆஃப் லைன்ஸ் கிரேட்டராக இருக்கோ அங்கே ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் என்னவாக இருக்கும்,
இருக்கும் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்து கிரேட்டராக இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்து கிரேட்டராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே ஃப்ளக்ஸ் நமக்கு என்னவாக இருக்கும், கிரேட்டராக இருக்கும். இதே பியில் பாருங்கள், நான் கிராஸ் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து லெஸ்ஸராக இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும்னா லெஸ்ஸராக இருக்கும். ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா லெஸ்ஸர் ஃப்ளக்ஸாக இருக்கும் கம்பேர் டு ஏ. ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் என்ன ஆகிட்டே வரும்னா டிக்ரீஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ ஃப்ளக்ஸும் நமக்கு என்ன ஆகிட்டே போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். இது எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு எங்கே நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படின்னா, அப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு அடுத்து ஒரு 3 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 3 பாயிண்ட்டையும் மென்ஷன் பண்ணக்கூடியதான் இங்கே இருக்கக்கூடிய 3 டயக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்கள், நம்ம எடுக்கக்கூடியது என்னது, ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை கன்சிடர் பண்ணுறோம். இப்போ இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம ஏரியாவை எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நார்மல் பர்பண்டிகுலராக ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ பர்பண்டிகுலராக ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஏரியாவுக்கு நம்ம நார்மல் ட்ரா பண்ணுறோம். என் கேப் அப்படிங்கிறது தான் நார்மல் டு த ஏரியா. ஸோ அப்போ யூனிட் வெக்டர் நார்மல் டு த ஏரியா. ஸோ அப்போ ஏரியாவுக்கு நார்மல் ட்ரா பண்ணுறோம். ஸோ இந்த நார்மலுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் உள்ள ஆங்கிள் தான் இங்கே என்ன தீட்டா அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒன்னில் நமக்கு தீட்டா என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 0 டிகிரியாக இருக்கும். அப்போ காஸ் 0 டிகிரியோட வேல்யூ நமக்கு என்ன ஆயிரும், 1 ஆயிரும். ஸோ அப்போ ஃப்ளக்ஸுக்கான ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் பை ஈக்குவல் டு இ இன்ட்டு ஏன்னு கிடைக்கும். இது எப்போ ஏரியா வந்து நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலர் நார்மலாக ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா. ஸோ அடுத்ததில் பாருங்கள், இதே எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஏரியாவை நம்ம எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரலலாக ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த ஏரியாவுக்கு இப்போ நம்ம நார்மல் ட்ரா பண்ணுறோம். தட் இஸ் என் கேப் அப்படிங்கிறது நமக்கு இங்கே என்ன நார்மல். ஸோ அது என்ன நார்மல் டு த ஏரியா. ஸோ அப்போ இந்த நார்மலுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு உள்ள ஆங்கிள் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீட்டா என்னது 90 டிகிரி. அப்போ காஸ் 90 டிகிரியோட வேல்யூ என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ அப்போ ஃப்ளக்ஸ் என்ன ஆயிரும் நமக்கு இங்கே இந்த கேஸில் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது 0. அது மட்டும் இல்லை, ஏன் அப்படின்னு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஏரியாவை பேரலெல்லாம் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா அதில் நமக்கு எந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸுமே கிராஸ் ஆகாது. ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் கிராஸ் ஆகவே இல்லை அப்படிங்கிறப்ப அங்கே ஃப்ளக்ஸ் என்ன ஆயிரும் நமக்கு 0 ஆயிரும். ஸோ அதுதான் இந்த கேஸில் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், தேர்டு டயக்ராமில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலராக ப்ளேஸ் பண்ணியிருந்தால் ஃப்ளக்ஸ் மேக்ஸிமமாக இருந்தது. பேரலாக ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா ஃப்ளக்ஸ் 0 ஆயிடுது. அடுத்தது ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ ஃப்ளக்ஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஈக்குவேஷன் தான் அடுத்தது நமக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது தீட்டாங்கிற ஆங்கிளில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே காம்பனண்ட்டாக நமக்கு ரிசால்வ் பண்ணியிருக்காங்க. தீட்டா வரக்கூடிய பேஸை இ காஸ் தீட்டா அப்படின்னும், ஸோ அதுக்கு பர்பண்டிகுலராக நமக்கு என்னது இ சைன் தீட்டா அப்படின்னும் நமக்கு என்ன பண்ணுறோம் காம்பனண்ட்டாக ரிசால்வ் பண்ணுறோம். இதில் இ சைன் தீட்டா எடுத்துக்கோங்க. இ சைன் தீட்டா எப்படி இருக்குது, நமக்கு ஏரியாவுக்கு பேரலலாக இருக்குது. அப்போ ஏரியாவுக்கு பேரலலாக இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்பவுமே நமக்கு என்ன பண்ணாது, ஃப்ளக்ஸில் கான்ட்ரிபியூட் பண்ணாது. செகண்ட் டயக்ராம்லேயே நமக்கு சொன்னோம், ஏரியா ஃபீல்டுக்கு எப்படி இருந்தது, பேரலலாக இருந்துச்சு. ஸோ அதில் ஃப்ளக்ஸ் எதுவுமே நமக்கு, அதாவது அதில் எலக்ட்ரிக் லைன்ஸ் எதுவுமே கிராஸ் ஆகலை. ஸோ நமக்கு என்னது ஃப்ளக்ஸு 0 ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஏரியா வந்து நமக்கு என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பேரலலாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அது என்ன பண்ணாது, நமக்கு ஃப்ளக்ஸில் கான்ட்ரிபியூட் பண்ணாது. அடுத்தது இ காஸ் தீட்டா பாருங்கள், ஏரியாவுக்கு எப்படி இருக்குது, பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ அப்போ பர்பண்டிகுலராக இருக்கக்கூடிய இந்த காம்பனண்ட்டு தான் நமக்கு எதில் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா ஃப்ளக்ஸில் கான்ட்ரிபியூட் பண்ணணும். அப்போ ஃப்ளக்ஸ் பை ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம், இ காஸ் தீட்டா இன்ட்டு ஏன்னு எழுதலாம். அப்போ தீட்டாங்கிற ஆங்கிளில் ப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும்னா இ காஸ் தீட்டா இன்ட்டு ஏன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு இங்கே ஆல்ரெடி திரும்ப 3 பாயிண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. ஃப்ளக்ஸுக்கான ஈக்குவேஷன் தான் இது, இ வெக்டார் டாட் ஏ வெக்டார். ஸோ டாட் ப்ராடக்ட் அப்படின்னா அதை நம்ம எதில் மென்ஷன் பண்ணுவோம், காஸ் தீட்டாவில் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இஏ காஸ் தீட்டா அப்படிங்கிறது, ஏ வெக்டார் அப்படிங்கிறத எப்படி எழுதலாம், மேக்னிடியூட் ஆஃப் ஏ இன்ட்டு என் கேப். ஹியர் என் கேப் அப்படிங்கிறது என்ன ஆல்ரெடி சொன்னால் யூனிட் வெக்டார் நார்மல் டு த ஏரியா. சரி, அப்போ தான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஏரியா வந்து பேரலாக இருந்தால் தீட்டா என்ன, சரி பர்பண்டிகுலராக இருந்துச்சுன்னா தீட்டா என்னவா
என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரி. ஏன்னா மெயினாக இந்த இடத்துல தீட்டாங்கிறது ஆங்கிள் பிட்வீன் இ வெக்டார் அண்ட் ஏ வெக்டார். இ வெக்டார் அண்ட் ஏ வெக்டார். ஏரியா வெக்டாருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் உள்ள ஆங்கிள் தான் தீட்டாங்கிறது. நாட் ஏரியா மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவோம். ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டாருக்கும் ஏரியா வெக்டார். அப்போ ஏரியா வெக்டாருங்கிறது ஏரியாவுக்கு எப்படி இருக்கும், நார்மலாக இருக்கும். அப்போ ஏரியாவுக்கும் ஏரியா வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் என்னவாக இருக்கும், 90 டிகிரியாக இருக்கும். ஸோ அப்போ அந்த ஏரியா வெக்டாருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் உள்ள ஆங்கிள் தான் எடுக்கணும். அப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் என் கேப் அப்படிங்கிறது தான் ஏரியா வெக்டாரை மென்ஷன் பண்ணுறது. ஸோ அந்த என் கேப்புக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் உள்ள ஆங்கிள் தான் நம்ம இங்கே எடுக்கணும். அப்போ ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா பர்பண்டிகுலராக ப்ளேஸ் பண்ணியிருக்கும்போது தீட்டா வந்து 0 டிகிரி. அப்போ ஃப்ளக்ஸ் என்னவாக இருந்துச்சு, மேக்ஸிமம் ஃப்ளக்ஸாக இருந்துச்சு. இதே வந்து பேரலாக ப்ளேஸ் பண்ணால் தீட்டா என்னவோ நமக்கு 0 ஆயிரும். ஸோ அப்போ ஃப்ளக்ஸ் என்ன ஆயிடுது, 0 ஆயிடுது. ஏன் 0 ஆயிடுதுன்னா அங்கே பேரலாக இருக்கும்போது அந்த ஏரியாவில் எந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸுமே கிராஸ் ஆகாது. ஃபீல்டு லைன்ஸ் 0 அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஃப்ளக்ஸ் என்ன ஆயிரும், நமக்கு 0 ஆயிரும். ஸோ இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன். இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க் கேட்பாங்க. ஸோ இதை கொஞ்சம் கவனமாக படிங்க.